Hello friends, welcome to my channel Ungu boutique. இந்த வீடியோல எப்படி நம்ம ஒரு 10 மெத்தட்ஸ்ல வந்துட்டு ஓவர்லாக் வந்து நார்மல் மெஷின்ல போடலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு ஓப்பன் பீஸில் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் போடுவோம்ல நம்ம ஓவர்லாக் மிஷினில், ஸோ அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். நம்ம ஃபூட்டை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளாத்தை மட்டும் கையிலேயே நம்ம சிசர் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஷேக் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நீட்டாக வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து கிடைக்கும். சரிங்களா, நம்ம 2 விரலில் கிளாத்தை மட்டும் நீங்கள் வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நான் காட்டுறேன். நான் வந்து ஜஸ்ட் பெடலில் தான் பண்ணுறேன். நீங்கள் மோட்டர் மிஷின் வச்சுருந்தீங்கனாலும் இது வந்து ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங்கில் பார்க்க கஷ்டமாக தெரியும், பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம துணியை மட்டும் ஃபூட்டை தூக்கிட்டு துணியை மட்டும் அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே ஷேப் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக அந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸோ இது எதுவோ போட இந்த மாதிரி சைடில் வந்து நூல் வரும். இப்போது ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது. அதுதான் ஓவர்லாக்கோட பெனிஃபிட்ஸே. இப்போ வந்து நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா, நம்ம சைடில் வந்து ஓரம் அடிப்போல் அந்த மாதிரி ஓரம் வந்து அடிச்சுக்கிறோம். ஓரம் அடிச்சுக்கிட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் தான் எப்படி ஓரம் அடிப்போம். ஸோ 2 கிளாத்தையும் இந்த மாதிரி உள்ள அந்த கிளாத்து அந்த சைடில் இருக்க கிளாத்து ஒரு ஃபோல்டு, அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஒரு கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுறணும். இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நமக்கு சைடில் வந்து பிரிஞ்சு வரவே வராது. நீங்கள் பேண்ட்லலாம் நம்ம பண்ணுறோம்ல, இப்போ நம்ம காட்டுறது வந்து சைடில் ஓரம் மட்டும் இல்லாமல் பேண்ட்லலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேண்ட்டு சைடில் கால் தைக்கிறது கூட நம்ம இந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 10 மெத்தட்ஸ் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கிளாத்தில் ரைட் சைடு ராங் சைடு இருக்குல்ல, ஒரு சில கிளாத்லலாம் நம்ம காட்டன் கிளாத்தில் தைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஓகேவா? ரைட் சைடில் 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் போடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம ராங் சைடில் எப்படி ஸ்டிச்சிங் வந்து போடுறோம் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இப்போது ரைட் சைடில் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டு அப்படியே ராங் சைடில் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கோன்றது நமக்கு வந்து தெரியும். சரிங்களா, அந்த ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சிங் போடும்போது உள்ளே இந்த மாதிரி ராய்ஸ் இருந்தால் அப்படியே மூடி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ராங் சைட்லேயும் துணி தெரியாது, ரைட் சைட்லேயும் துணி தெரியாது. இது வந்து ஜஸ்ட் ஓரத்தில் தானே போடுறோம். இதுக்கு அடுத்து நிறைய தையல் வந்து போடுவோம்ல உள்ள, ஸோ அதனால் நல்லா செக்யூராக இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட்டு துணியை மட்டும் நம்ம அந்த ஓப்பன் எட்ஜ் இருக்குல்ல, அந்த ஓப்பனில் ஜஸ்ட்டு ட்ரையாங்கில் நாட்சஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கணும். நமக்கு சிசரே இந்த மாதிரி விற்கிது ஓவர்லாக் கட் பண்ணுறதுக்கு. நம்ம கர்ச்சீஃப்லலாம் நம்ம வந்து டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிசரே தனியாக வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி குட்டி நான் அந்த மாதிரி பெருசாக காமிச்சிருக்கேன். நீங்கள் குட்டி ட்ரையாங்கிளாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக பண்ணுறதை விட இதில் வந்து துணி வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து பிரிஞ்சிட்டு வரும். எப்படி இதுக்கு அடுத்து ஒரு 2-3 ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடுவோம். ஜஸ்ட் ஓரத்தில் தானே நம்ம ஓவர்லாக் போடுவோம். ரொம்ப ஹெவியாக வந்து இழுக்கிறேன், அப்போ தான் லைட்டாகவே வருது உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு செக்யூர் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பிரியாது. இதுக்கு உள்ளேயும் நம்ம எப்படி 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம்ல பிடிச்சடிக்கிறதுக்காக, ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போது ஓகே, இப்போ ஜஸ்ட் அதே மாதிரி ஓப்பன் எட்ஜில் ஒரு துணி வந்து நான் உங்களுக்கு ஒரு மாடல் பீஸ் தான் காட்டுறேன். இதை அப்படியே நம்ம ராங் சைடில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி, ரொம்ப சிம்பிளான மெத்தடு, நல்லா குட்டியாக ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் டபுள் ஃபோல்ட் தான் பண்ணிவிட்டேன். ஈவன் நான் பாப்பாவுக்கு பண்ணேன், அதுவே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது மெத்தட் 6 வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ நான் சாரீலேருந்து தான் எல்லா வீடியோ காமிச்சிருக்கேன், ஸோ அதனால் சாரின்னு போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் ஒரு துணி தைக்கிற கிளாத்து லைனிங் பீஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாரிக்கு மேலே லைனிங் வச்சு தான் நம்ம எப்போயுமே நெக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன் எப்படி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய டிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில்.
ஸோ இந்த மாதிரி நெக்கை வந்து saree பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஆர்ம் ஹோல் தென் சைடு அது ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி விடுங்க. ஸ்டிச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம ராங் சைடில் இந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போது நல்ல சீல்டாக கிடைக்கும். ஸோ நல்ல சீல்டான பீஸை தான் நம்ம இன்னொரு பீஸோட வச்சு அட்டாச் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு சைடில் வந்து கிளாத் வந்து பிரியவே பிரியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ட்ரெஸ் தைக்கும்போது இது நான் விசிபிளாக காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ மெத்தட் 7 வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு கிளாத்து ஒரு 1 இன்ச் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 இன்ச் கிளாத் வச்சுட்டு அது இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் காமிச்சிருக்கேன்ல, அந்த பக்கம் ஒரு ஃபோல்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ராய் எட்ஜை வச்சுக்கிட்டு அதை அப்படியே அந்த 2 ஃபோல்டையுமே அப்படியே மூடணும். அப்படின்னா நம்ம ராய் எட்ஜ் வந்து உள்ளே போயிடும். சரியா, ராய் எட்ஜ் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் இந்த மெத்தட் வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம ராய் எட்ஜ் எல்லாமே அப்படியே உள்ள சீல்டாக உள்ளே போயிடும். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு 1 இன்ச் கிளாத்தை ஒரு சைடு அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ராய் எட்ஜை வச்சு அப்படியே அதையும் மூடி அப்படியே தைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ 8th மெத்தட் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கையில் வந்து எப்படி நம்ம வந்து ஓவர்லாக் போடுறது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நல்ல நெக்லைன் தைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கணும். முடிச்சு போட்டு ஊசி வந்து மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் ஊசியை மட்டும் மேலே தள்ளிட்டு நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நூல் எடுத்து 2 ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் ஊசியை விட்டுருக்கேன். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு நல்லா ஓவர்லாக் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி மேலாப்பில் ஊசி அப்படியே மேலே விட்டுட்டு அந்த 4 ஸ்ட்ராண்டில் 2 ஸ்ட்ராண்ட் தனியாக பிரிச்சுட்டு அந்த 2த்துக்கும் நடுவில் ஊசியை விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லாக் போட்ட மாதிரி அந்த இலூஷன் வந்து கிடைக்கும். நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. சீரியஸ்லி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்பவே சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. நமக்கு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சுற மாதிரி பயம் இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ்க்கு சைடில் கூட நீங்கள் கையில் தைக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு நூலை வந்துட்டு 2 நூலாக எடுத்துகிட்டு அப்படியே நூலில் கோர்த்துட்டு வரும்போது அப்படியே 2 சைடில் முடிச்சு போட்டிங்கன்னா 4 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 5 ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் நூலே தனித்தனியாக பிரிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங்க்கும் அப்படியே 2 பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ 9th மெத்தட் வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு சிம்பிள். இந்த மெத்தடில் முடிச்சு போட்டுட்டு பின்னாடியிலேருந்து மேலே ஊசி எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு வரணும். சரிங்களா, பின்னாடிலேருந்து ஊசியை வந்து இப்போ மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்துட்டு அப்படியே அந்த த்ரெட்டை ஃபுல்லாக இழுக்காமல் அப்படியே கை வச்சு ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஊசியை விட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அகைன் நான் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடியிலேருந்து ஊசியை வந்து மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்துட்டு அந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுத்துறாமல் அந்த லாஸ்ட் த்ரெட்டை கொஞ்சம் லூப் மாதிரி நம்ம விரல் விட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊசியை வந்து உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஓவர்லாக் மெத்தட் வந்து கிடைக்கும். இதுவுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஓவர்லாக் மிஷினில் போடுற அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும். ஏன்னா மேலேயும் அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே வருது. ஸோ நமக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஓகே, கண்டிப்பாக இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் மெத்தட் வந்து வேறு எதுவும் கிடையாது, ஹெம்மிங் தான். ஹெம்மிங் போடுற மெத்தட் மாதிரியே நீங்கள் ஓரத்தில் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஓகேவா, டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு அப்படியே அந்த டபுள் ஃபோல்ட் பண்ண அந்த எட்ஜில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம வரணும். சரிங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து நாட் மட்டும் தான் போடுறோம். ஓகே, ஹெம்மிங் மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நமக்கு தேவையான இடத்துல ஊசியை மட்டும் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல மறுபடியும் ஊசியை விட்டு ஒரு முடிச்சு வந்து போட்டு எடுத்துக்கணும். ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி டாட் கிடைக்கும், இன்னொரு சைடில் வந்து ஒரு மாதிரி அப்படியே லைனாக கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹெம்மிங்னு சொல்லுவாங்க. இந்த ஹெம்மிங் மெத்தட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் நமக்கு கைக்கு கூட ஹெம்மிங்லாம் போடுவாங்க. நீங்கள் நார்மல் ஹெம்மிங் போடும்போது கூட இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். டெஃபினட்டாக இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் கொண்டு வரேன். இந்த 10 மெத்தட்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.